என்னம்மா சரி. ஓட்டு போட்டீங்களா? ஆ ஓட்டு போட்டாச்சே. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் எங்க விசிலுக்கு தான் போட்டேன். எங்க தலைவருக்கு தான் போட்டேன். என்னது உங்க தலைவரா? ஆமா. இது எப்பல இருந்து? அது என்னைக்கு விஜய் வந்தானோ அன்னையில இருந்து நான் வந்து விஜய்க்கு இதாயிட்டேன். நான் எனக்கு வயசு 61 ஆகுது. ம், விஜய் அவன் 40 வயசு வரைக்கும் தான் ஓட்டு போடுவாங்கன்னு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்களாம். ம். மாற்றம் வேண்டாமா? அ, ஓட்டு போட விட மாட்டேங்கிறானுங்க. இங்க ஓட்டுக்கு பணம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கானுங்க. பாதி பேருக்கு கொடுக்காம பாதி பேருக்கு கொடுக்கல. அதெல்லாம் பறக்கும் பட கேட்கறதுக்கு வழி இல்ல. அ. ரோட்ல ஒருத்தன் விவசாயி ஒரு 50,000 கொண்டு போனா இது எங்க இருந்து கொண்டு வந்த எப்படி வந்த அப்படின்னு கேக்குற. அப்ப தேர்தல் ஆணையமும் இதுக்கு சப்போர்ட்டா தானே இருக்குது. சரி, அப்பா யாருக்கு போட்டாங்க? அப்பாவையும் நான் வந்து நம்ம தலைவருக்கு தான் போட வச்சுட்டேன். விஜய்க்கு தான் போட வச்சுட்டேன். அப்பா ஏடிஎம்கேம்பாங்களே. ஆமா அவன் பக்கா ஏடிஎம்கே தான். அவன் தான் பன்னீர்செல்வம் தான் போயிட்டாங்கல்ல. ம், ஜெயலலிதா இருந்தா போட்டிருப்பாங்க. ம், அதனால நாங்க வந்து வேண்டாம். ம், ம். 66 வயசு மனுஷனும் விசிலுக்கு தான் போட்டிருக்கோம். கீழாம்பாக்கத்துல நெறைய பேர் வந்துட்டு ஊருக்கே வர முடியாம இருக்காங்களாம்மா. பார்க்கவே பாவமா இருக்குது. பாவமா இருக்கு. நம்மகிட்ட எல்லாம் பணம் இருந்துச்சுன்னா நம்ம கூட்டு வந்து அழகா பஸ்ஸோ ஏதோ ஒண்ணு வேன்ல அமர்த்தி கூட்டு வரலாம். ம், நமக்கு இறைவன் நமக்கு கொடுக்கலையே. ம், அதனால ம், இந்த இறைவன்ட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ம், நான் காலையிலே பிரார்த்தனை பண்ணிட்டேன். விஜய் தான் ம், வரணும். ம், ஃபர்ஸ்ட் வரணும். அவன் வந்து ஒரு மாற்றம் கண்டிப்பா கொடுக்கணும் நாட்டுக்கு. ம். என்ன இவன் மாத்தி அவன் மாத்தி எல்லாம் ஊழல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது சரிம்மா. இப்ப இருந்தாலுமே வந்துட்டு எல்லாருமே வேட்பாளர்லாம் புதுசு புதுசா இருக்குல்ல. ஆ, ஆ, இப்ப ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரே நேம்ல 4 பேரு சுயேட்சை. இப்போ ட்ரிப்ளிகேன்லயே எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு நடந்த சம்பவம். ஆ, நானும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். ட்ரிப்ளிகேன்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே தொகுதின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ம், இடத்துல சுயேட்சை வேட்பாளரே நிக்க மாட்டாங்க. ஆனா ம், இந்த தடவை 22 சுயேட்சை வேட்பாளர் ம். அதிகமா படிச்சு குழப்புறாங்க. அதனால அதான். என்ன செஞ்சா விசில்ல குத்தியாச்சு. ம், எவன்லாம் தெரியாது எனக்கெல்லாம். ம், எவன் நின்னான்லாம் இங்க வரல. ம், இந்த இடத்துக்கு எவனும் வரல. ம், ம். ஆனா வந்து விசிலுக்கு போட்டாச்சு. அவன் சரி, தான் இப்ப சொல்லிட்டான் விசிலுக்கு அன்னைக்கு. அமுக்குறீங்கல்ல, விசிலுக்கு அமுக்கும் போது சீட்டு வந்து விழுமே விசிலுக்கு, பாத்தீங்களா அத கரெக்டா? ஆமா விழுந்து அப்புறம் ரெட் லைட் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தேன். சரி, சரி, சிறப்பு. நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். சிறப்பு. அப்ப நான் நான் அங்கேயே வீட்ல விஜய்க்கு தான். நாங்க 3 பேரும் போட்டோம். ஒரே குத்து. தனி பெரும்பான்மையா வச்சுக்கிறேன். சீமான் கட்சி என்னம்மா ஆகும்? அதெல்லாம் வாஸ் அவுட்டுடா. இன்னைக்கு டிஎம்கேவும் வாஸ் அவுட்டு, ஏடிஎம்கேவும் வாஸ் அவுட்டு. ம், பன்னீர்செல்வம் போலாமா? ம், ம். இங்க இருந்துகிட்டு பன்னீர்செல்வம் போறது எவ்வளவு அவமானம், எவ்வளவு கேவலம். அதோட விஜயகாந்த் ஒய்ஃபும் அங்க போயிட்டாங்களே. அதான் சொல்றேன். அவன் குடிகாரன்னா ம், அவன் இருந்தான்னா விட்டுருப்பானா? ம், ம், அவன் இன்னைக்கு அவன் எல்லாரும் அங்க கோயில்ல வந்து எல்லாம் பிரார்த்தனை பண்ணுதுங்களாம். ம், இப்படி வந்து உங்களே இது பண்ணிட்டாங்க. அப்ப அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாம் எவ்வளவு வெறியா இருப்பாங்க. ம், ம், ஏன்னா அவங்க விஜயகாந்த்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சுல்ல. ம், ம். அப்ப எல்லாரும் செதற வச்சுட்டாங்கல்ல இல்லம்மா, கோட்டைய. இப்போ வேட்பு மனு தாக்கல் பண்ண விஜய் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே 40% வந்துட்டு கம்ப்ளீட்லி பட்டியலத்தை சேர்ந்தவங்க தான் வந்து நிக்கிறாங்க ஆ, தேர்தல்ல. ஆ. அப்ப தொல் திருமாவளவனும் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கணும்ல. இப்ப ஏன் கரூர்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு? எதுக்கு கரூர்காரனை கொண்டு போய் கோயம்புத்தூர்ல கொண்டு போட்ட? ம், அங்க 2 கிராம் கொடுத்தானா தங்கம். ம், ம். இப்ப கரூர்ல நிக்க வைக்க வேண்டியதுன்னா தில் இருந்தா. கரெக்ட் தான். இதே இது மதுரையில போய் பண்ணோன்னே அவங்க அண்ணன் அங்கதானே இருக்கான். அவன் இல்ல. ஏதாவது பிரச்சனை பண்ணானா? ம், விஜய் பேசின பேச்சு ம், புரியுதா அவனுக்கு? அதுக்காகவே அவனுக்கு போட்டு அவன் யாரு கூடயும் கூட்டணி சேராததுக்கே கண்டிப்பா கொடுக்கணும். அவன் ம், எதிர்கட்சியா வந்தா கூட எனக்கு பரவாயில்ல. ம், அவன் ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட பரவாயில்ல. ம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜெயிச்சா அவன் சொல்லியிருக்கான். என்ன பாண்டே இருக்கான்ல, ம், ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்கான் 10 சீட்டு கூட வாங்க முடியாது. 10 ம், சீட்டு அவர் வாங்கிட்டாருன்னா நான் அரசியலை பத்தியே பேசுறதை விட்டுட்டேன் ம், அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம், கண்டிப்பா இந்த தடவை மாற்றம் உண்டு, புரட்சி ம், உண்டு. ம், கண்டிப்பா விஜய் கண்டிப்பா வருவாரு. ம், விஜய் நமக்கு செய்வாரு. ம், செய்யறான் செய்யலங்கிறது அடுத்த விஷயம். ம், நீங்க 2 பேரும் ஒளிங்க. ம், நீங்க மண்டிட்டு தானே இருக்கணும். ம், அவன்கிட்ட வந்து மண்டிடணும்ல. ம், சொன்னால 40 வயசுல உள்ளவங்க தான் ஓட்டு போடுவாங்கன்னு கருத்து கணிப்பு பண்ணி வச்சிருக்கானா இவன். நான் இப்ப ம், 66 வயசு உள்ளவங்க 60 வயசு உள்ளவங்க போட்டிருக்கோம்ல ஓட்டு. ம், பக்கா டிஎம்கே பக்கா ஏடிஎம்கே ம், போட்டிருக்கோம்ல. ம், அதான் ஓட்டு போட்டு வெளியே வந்தான். அவன் வந்தான் அந்த ஏடிஎம்கே காரன் வந்தான். ம், அவன் சொன்னா என்னங்க கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு பணமே கொஞ்சமா வந்துச்சுன்னா அப்புறம் வரி ம், கேட்க வாங்க. ம், வரும்போது நான் உன்னைய வச்சுக்கிறேன் ம், அப்படின்னு வச்சிருக்கேன். ம், அதான் நான் சொன்னேன் அப்பாட்ட. நீங்க ம், எப்பவும் ஏடிஎம்கே தானே, ஏன் ஏடிஎம்கே விட்டு டிஎம்கே போடணுங்கிறீங்க? ம், 2க்குமே போடாதீங்க. ம், விசிலுக்கே போடுங்கன்ட்டு. ம், அவன் கண்டிப்பா வருவான்டா, ம், ஜெயிப்பான்டா. இப்ப தேர்தல் ஆணையத்துல போய் அவன் இன்னும் 2 மணி நேரம் எனக்கு பெர்மிஷன் வேணும்னு கேட்கலாம். ம், கேட்டான்னா மக்கள் எல்லாரும் எதுக்கு நீ பஸ்ஸை ஏன் விடாம இருக்க? அப்ப ம், உனக்கு தோல்வி பயமா? ம், நீ ஒரு 2000 ரூபாய் காசு கொடுக்கணும், 5000 கோடி 5000 லட்சம் கோடி கடனை வச்சிருக்க. ம், கடனை எல்லாவற்றையும் இருக்கிற சொத்தை எடுத்தாலே இது நம்ம நாடு அப்துல் கலாமே சொல்லிட்டு போயிட்டாரு, வல்லரசு நாடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ம். நம்மகிட்ட இருந்து தான் எல்லாரும் எல்லாம் வாங்கணும்.
எடப்பாடி இடத்துல வந்து எடப்பாடி ஊர்ல வந்து இவன் டிவின்னு சேனலுக்கு போடுங்கன்ட்டான்ல. ம் ஏன்னா மக்களுக்கு வந்து குழப்பம் வரும்ல, ம் குழப்பம் வரும்ல. ம் ம் நீ எல்லாரையும் கூட்டணி தானே சேர்த்திருக்க. டிஎம்கே காரனுக்கு பணத்தை கொடுத்து இவள ம் இவள தேமுதிக காரிய கூட்டு வந்து வச்சிருக்க. ம் நீ 5000 கோடி கொடுத்து உனக்கு எதிராக தான் அவ பேசுனா ம் என்ன. அப்ப தொண்டர்கள் எல்லாரும் என்ன, நீலாம் ஒரு மனுஷியா? ம் அப்ப அவன் புருஷன் அவங்க சொத்து சேர்த்து வச்சுட்டு போனான்னு அவன் எவ்வளவு கௌரவமா உள்ள அவனை குடிகாரன்னு சொன்ன குடும்பத்துக்கே போய் நீ போய் நிக்கிற அங்க போய் ம் என்ன. அப்ப ம் எஸ் ஏ சந்திரசேகர பேசுறதுக்கு என்னமோ அவன் 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 சொத்து பட்டியல அவன் சொல்லிட்டான். ம் யாரு? விஜய். ம் ஒரு நடிகனா இருந்து நான் வாங்கின பணத்துக்கு அவன் சொத்து பட்டியல காமிச்சிட்டான். ம் நீ என்கிட்ட நான் 10 ரூபா தான் இருக்கு, நான் கால் டாக்ஸில தான் போறேன். அப்ப நீ என்கிட்ட தமிழ்நாட்டுல நீ பிச்சை எடுக்கிறியான்னு கேக்குறேன் நான். ம் ம் நடிக்கிறவன் வந்து எப்படி ஆட்சி அமைக்க முடியும்னு கேட்டேன். நீங்க நடிக்காமையா இருக்கீங்க. முழு பூசணிக்காவே சோத்துல வச்சுட்டு கோயில்ல உள்ள சிலையே காணாம போயிருது. ம் எல்லா நகையும் உருக்கிடுறீங்க. ம் மோண்டுகிட்டு இருக்க பையன் வந்து தயாரிப்பாளரான். ம் எல்லாமே அவங்களே வச்சுக்குவாங்களாம். இடத்த ஒருத்தன் வச்சுக்குவானா, ம் சினிமாவா ஒருத்தன் வச்சுக்குவானா, ம் ஒருத்தன் ப்ரொடியூசர் அவன் வச்சுக்குவானா, ம் மத்தவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கணும், பணம் போட்டவங்க எல்லாரும். ம் அவன் தில்லா சொன்னான்ல, எனக்கு வந்து இவ்வளவு சொத்து இருக்குன்னு அவன் கையெழுத்து போட்டு கொடுத்தான்ல. ம் ம் அவன் அப்பாவுக்கு என்னமோ கடன் கொடுத்தான். அவன் அப்பாவுக்கு கொடுக்குற, அப்பா அம்மாவுக்கு கொடுக்கறது எப்படி கடன் ஆகும்? ம் நீங்களா திருச்சி பேசுறீங்க. இல்லம்மா, ஆக்சுவலா வந்துட்டு ஆடிட்டிங்கை பொறுத்தளவுல இப்ப நானே உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன்னா அதை வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்ததாக தான் கணக்கு வரும். அதை வந்து கடன் மாதிரி தான் சொல்லுவாங்க. அது வந்துட்டு கடன் கிடையாது கடன் இருக்கு, ஆக்சுவலா. கடன் இல்லைங்கிறது அடுத்த விஷயம். ம் நான் வந்து அவன் கொடுத்தேன்னு சொல்லிட்டான்ல. ம் கரூர் நடந்த சம்பவத்திலே முகத்தர கிழிஞ்சு போச்சு. ம் அதுக்கப்புறம் நீ என்னத்துக்கு வந்து அங்க இது பண்ற? இவன் இவன் யாரு? எல்லாமே நீ தான் வச்சிருக்க. ம் பள்ளிக்கூடத்தை நீ தான் வச்சிருக்க. ம் இடத்த நீ தான் எல்லாத்தையும் நீனே வச்சுக்கிட்டேன்னா என்ன ஆட்சி அது? ம் ம் பன்னீர்செல்வம் இங்க இருந்து அங்க போலாமா? ம் ஜெயலலிதா இருந்தா அப்படி நடக்குமா? ம் அவ பணம் தந்ததுக்கு இப்படி போலாமா? ம் சீமான்லாம் சோழி முடிஞ்சு போனான். அவன் வெளியே பேசுறது நான் பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ்ல படிச்சான்னா அப்படி படிச்சான்னு அந்த சூப்பர் சிங்கர்ல வந்தெல்லாம் பேசினான். ம் அவன் வீடு 3 லட்சம் வாடகையான். ம் அவன் 3 கார் வச்சிருக்கானா. ம் மாசம் 3 லட்சம் ரூபாய் செலவான். பிள்ளைய வந்து பெரிய இடத்துல படிக்க வைக்கானா. ம் அப்ப வெளியே பேசுறதுலாம் வேஷம். ம் வாச விட்டு தானே நீ. ம் அப்ப என் தலைவன் யார பத்தியுமே பேசலையே அவன். ம் அவன் பாட்டு தானே வந்துட்டு போனான். அவன் இடம் கொடுக்கறது கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னியா நீ. ம் அவன் என்ன பிரச்சனை பண்ணான்? ம் என்ன நான் சொல்றது, ஒரு சின்ன பையன். ம் உனக்கு அவன் சின்ன பையன். ம் அவன் இப்பவும் மரியாதையா ஸ்டாலின் சாருன்னு தான் சொன்னான். ம் மரியாதை இல்லாம ஒன்னும் பேசல. ம் உன் பையன் அப்படி மரியாதை இல்லாம பேசுறானே. ம் எவனோ தெரியாதவன். இப்ப யாருக்குமே யாரு வேட்பாளர்னே இப்ப தெரியாதுடா ம் இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு. அதனாலதான் இப்ப ஏமாத்துறதுதான் எல்லாம் பண்றானுங்க. இப்ப நீ நல்ல ஒரு ஒழுக்கமான ஜாதிமானா இருந்திருந்தேன்னா நீ வந்து பஸ்ஸை விட்டுருக்க வேண்டியதானே. நீ 3 நாள் லீவ் விட வேண்டியதானே. இதே இது தீபாவளி பொங்கல்னா மட்டும் அந்த காசு வாங்க தெரியுதுல உனக்கு. பேருந்துல இருந்து எல்லாமே பண்ணதானே செய்யற நீ. ம் எதையாவது செஞ்சிருக்கியா? ம் சொன்னது நீ என்ன செஞ்ச? 100 யூனிட்னு இன்னை வரைக்கும் 100 யூனிட் வந்த படம் இல்ல. 1000 ரூபாய் கொடுக்கதே 1.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்த. இப்ப என்ன செஞ்சுட்ட? 2000 ரூபாய் கொடுக்கணுங்கும் போது யார் யார்கிட்ட என்னென்ன இருக்கு எல்லா கணக்கும் எடுக்க சொல்லிட்ட. அப்ப அவன் கொடுக்க மாட்டான்ல. வீடு இருக்கவங்களுக்கு கிடையாது, அது இருக்கவங்களுக்கு கிடையாதுன்னு. அப்பதானே உன்னால கொடுக்க முடியும். அவன் அப்படி சொல்லலையே தேர்தல் அறிக்கையில. நீ சொல்லதை வச்சுதான் அவன் சொன்னான். ம் அவன் நியாயமா தானே சொல்றான். ம் அவன் வருவான் பாரு, இந்த திருச்சிக்கெல்லாம் வருவான், எல்லார் வீட்டுக்கும் வருவான். அவன் வந்து வீட்டுக்கு ஒரு பிள்ளை. அவன் கருத்து கணிப்பு பாலா போற கருத்து கணிப்பு. நாட்டை நீ ஆண்டிருக்கிய, அடகு தானே வச்சிருக்க. என்னப்பா நீ சொல்ற? ம் சொல்லு. அப்ப இந்த தடவை விஜய் தான் கன்ஃபார்ம்டு. கன்ஃபார்ம் அவன் தான் வருவான். அவன் வராட்டி கூட நான் இப்ப என்ன சொல்றேன், கண்டிப்பா 99.99% அவன் தான். ம் டிஎம்கே வாக் அவுட் தான். அவன் அப்படி பயம் இருக்க போய் தான் இந்த வண்டிய பஸ்ஸை விடாம இருக்கான். அப்ப விட்டுருக்க வேண்டியதானே நீ. 3 நாள் லீவ் விட வேண்டியதானே. அரசாங்க அறிவிப்பு தானே. அப்ப பறக்கும் படையெல்லாம் இவங்களுக்கு வந்து இதான் வீடு வீடா கொண்டு வந்து ரூபா கொடுக்கான், எல்லாத்துக்கும் கொடுக்காங்கிறது தெரியுது. ம் தெரிஞ்சு அதை கண்டுபிடிக்க தெரியல உனக்கு. ரோட்ல போறவன்ட்ட நான் பிடிக்கேன்னு சொல்லிட்டு அங்க நின்றுட்டு இருக்கேன். ம் அவன்கிட்ட ரசீது இருக்கா, மண்ணாங்கட்டி இருக்கா. இன்னைக்கு ஒரு பவுன் நகை 1.25 லட்சம் ரூபா. ம் அப்படி இருக்கும் போது ஒரு சம்பளம் இன்னைக்கு ஒருத்தங்க ஒரு ஆவரேஜா சம்பளம் ஒரு கம்பெனில வாங்குறவங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அப்ப அந்த 2 லட்சம் ரூபாய் கொண்டு போலான்னு நீ சொல்ல வேண்டியதானே. நீ முதல்ல நான் வந்து என்கிட்ட பைசாவே இல்லைன்ட்டிய. ம் நீ தான் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நானே ஆட்டோல போறேன், எனக்கு சொந்தமா ஒரு கார் கூட கிடையாதுன்ட்டிய. அப்ப நீ பிச்சைக்காரங்கிறத நீ நீயே உன் வாயினாலே சொல்லிட்டிய. நீ கோடீஸ்வரனா இருந்தும் உன்னால கோடீஸ்வரன் சொல்ல முடியல. ம் நான் சொல்றது ம்
இவன் என்ன கருத்து கணிப்பு கணிக்கிறது? எல்லாம் விசில் விசில் தான் சொல்லுதுங்க. வேட்பாளர் எல்லாம் தெரியல. அவன் இன்னைக்கு இத்தனை பேரை நிப்பாட்டி வச்சிருக்கான்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் இப்போ கட்சிக்காரங்க இவ்வளவு உழண்டவங்க. ஓ பன்னீர்செல்வம் அங்க போயிட்டான். ம், தேமுதிக காரி பணம் வந்தோன்னே இங்க போயிட்டான். அவன் ம், கட்சியில உள்ளவங்க எல்லாரும் போனாங்களா? ம், காசு கொடுத்து நீ விலைக்கு வாங்குனியா? ம், ம். அவன் அந்த அளவுக்கு தானே வச்சிருக்கான். என்ன? கரெக்ட். அதனால அவன் அவன் கடைசியா பேசின ஸ்பீச் இருக்கு பாரு, ம், அது வந்து மக்கள் ரொம்ப பாதிக்க. எனக்கெல்லாம் அவன் பேசும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ம், ஒருத்தன் வந்து நம்ம நாட்டை நிமித்ததுக்கு தமிழ்ல வரேங்கிறான். அப்படி இருக்கும்போது நம்ம நாடு வந்து அப்துல் கலாம்ல இருந்து நம்ம நாட்டை சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காந்தி தாத்தால இருந்து எல்லாரும் இருந்த நாடு நம்ம நாடு. ம், கோவில்ல நம்ம இதுலதான் இருக்கு, தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ம், எல்லாரும் அமெரிக்காக்காரன்ல இருந்து எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். நம்மளும் ம், அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டை இன்னொருத்தனுக்கு தார கொடுக்கவா? ம். என்ன பண்ண சொல்லு? கரெக்ட். யோசனை பண்ணி பாசணும்ல நம்ம என்னைக்குனாலும் யாருனாலும். ம். காலம் மாறும்போது மாறித்தானே ஆகணும். ஆமா. இத்தனை கட்சி ஓபன் பண்ணி 3 வருஷம் ஆகுது. போட்ட ம். மாநாடு, பேச வந்த பிரச்சாரம், எங்க இடத்துலயுமே ஒரு வார்த்தை கூட தகாத வார்த்தையில, ஆ, அவமரியாதையில பேசவே இல்ல. ஆ, அதை விட ஒரு தலைவனுக்கு என்ன குவாலிட்டி வேணும்? ஆமா. பேசணும்னா பேசலாம்ல. ரசிகர்ல ஆ, தூண்டணும்னா தூண்டலாம்ல. இப்ப ஆ, சீமான் சார் பேசுற மாதிரி ஆ, இஷ்டத்துக்கு பேசலாமே. ஆனா ஒரு ஆமா. வார்த்தை கூட பேசலையே. ஆஹா. சீமான்ற வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. அவன் இவங்க தானே விஜய் விஜய் அவன் விஜய் விஜய்ன்னு இருக்காங்க. இல்லடா, அவன் யாரையுமே பொருட்படுத்தல. அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். ம், நம்ம வந்து அடுத்தவன சீமான்லாம் இவனுக்கு ஒரு ஆளா? ம், அவன்லாம் காசை வாங்கிட்டு வாங்கிட்டு ஓட்ட பிரிச்சவங்க தான். ம், நான் காசு 500 கோடி 1000 கோடி வாங்க வேண்டியது. ம், அவங்க கட்சிக்காரங்க தான் பேசுறாங்க, ம், வேற யாரும் பேசல. அதே ம், மாதிரி தேமுதிகல உள்ளவங்களும் விஜயகாந்துக்காக தம்பிக்காக அவ விழுந்துட்டா. ம், அவ தான் பையனுக்கு பொண்ணை கொடுக்கணும்ட்டு வேலுக்காக அங்க போயிட்டா. ம், போய் எதிர்த்துதான் பேசுறா. ம். வாயில வந்துருது அது. என்ன? புருஷனை உன் ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் பேச விட்டியா நீ முதல்ல? ம், ம், அவனையும் ஜெயலலிதா மாதிரி தான் சாகடிச்சீங்க. ம், அவனை போய் குடிகாரன்னா இவ ம், வந்து துளசி மாறினாலும் வாசம் மாறாதான். ம், இவளுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கா? ம், இவளுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. ம், நான் என்ன சொல்லலாம், நம்ம ரெட்டல்லே இருக்கணும். நீ ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் போனது வந்து தப்பு. ம், அதே மாதிரி தேமுதிக வந்து டிஎம்கே கூட போனது தப்பு. ம், என்னைய பொறுத்தவரை தப்பு. அடுத்தவங்க ம், இது எப்படின்லாம் தெரியாது. ம், 1000 ரூபாய் ஓட்டு கொடுக்குறிய, ம். 5 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 1 ரூபா கணக்கு கூட வரலையே. அப்ப கான்பிடண்டா இருங்கம்மா. வெற்றி ஆமா, நிச்சயம். ஆமா. அப்படி கண்டிப்பா சொல்லுங்க. வெற்றி நிச்சயம். கண்டிப்பா